லக்ஷ்மீ கடாட்ச விக்ஷேபாத் சதாயம் பர்வதோத்தமஹ பலபுஷ்பலதா கீர்ணஹ சர்வத சம்பிரகாசதே. ஆனந்தமான இந்த அஹோபில க்ஷேத்திர மகாத்மியத்தை அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய நாம் இன்றைய தினத்தில் ஜுவாலா அஹோபில மாலோல என்னும் மூன்றாவது எம்பெருமானுடைய வைபவத்தை சேவிக்கப் போகின்றோம். இந்த எம்பெருமானுக்கு என்று தனிப்பெரும் கதைகள் பல உண்டு. மாலோல நிருசிம்மனுடைய வைபவம் என்பது நம்முடைய வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாது. மற்ற நிருசிம்மனுடைய வைபவங்கள் அடங்கிவிடுமா என்பது அதற்கு பொருள் அல்ல. மாலோல நிருசிம்மனை குறித்து பல செய்திகள், பல விசேஷங்கள், பல அற்புதமான சரித்திர விசேஷங்கள் சொல்லப்பட உள்ளன. மா என்றால் மகாலட்சுமி, லோலன் என்றால் அவளுக்கு ஆனந்தத்தை அளிப்பவன், அவளாலே ஆனந்தத்தை அடைபவன் என்று பலவிதமாக நாம் இந்த பொருளை எல்லாம் உணர்ந்து ஆனந்திக்கலாம். லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி வராகன், இது போன்றே லக்ஷ்மி ஹயக்ரீவன் என்று பல திருக்கோலங்களில் பகவானுடைய திவ்ய திருமேனியை நாம் சேவிக்கிறோம். பல திவ்யதேசங்களில் சேவிக்கிறோம். அந்த திவ்யதேசங்களில் சென்று பெருமானை சேவித்தால் அங்கே மடியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பாள். லக்ஷ்மி வராகன் என்றால் மடியில் மகாலட்சுமி. அதே போன்று லக்ஷ்மி நிருசிம்மன் கூட பல திவ்யதேசங்களில் சேவை சாதிக்கிறார். ஆனால் இந்த அஹோபில க்ஷேத்திரத்தில் மட்டும் லக்ஷ்மி நிருசிம்மன் இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடியதான ஒரு பிரேமை என்பது மிக மிக விசேஷமானது. இந்த மலையில் எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் என்பது உண்டு. நாம் நிருசிம்மனை உக்ரரூபனாக சேவிக்கும் பொழுது கூட அந்த பெருமான் மகாலட்சுமி தாயாருடன் சேர்ந்து தான் நமக்கு அருள் பாலிக்கிறான். பெருமான் ஒரு பொழுதும் பிராட்டியை விடாதவன், தினத்தனையும் திருமகளை விடாதவன். எந்த அவதாரம் எடுத்தாலும் ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி என்று விஷ்ணு புராணத்தில் மைத்ரேயர் என்னும் சிஷ்யருக்கு பராசர மகர்ஷி அழகாக உரைக்கிறார். அப்பா மைத்ரேயா, அவன் ராமன் என்றால் இவள் பிராட்டி சீதை, அவன் கிருஷ்ணன் என்றால் இவள் ருக்மிணி. எந்தெந்த அவதாரங்கள் உண்டோ யத்பாவேஷு பிருத்தக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். பெருமாள் எந்தெந்த அவதாரங்களை எடுத்து எப்படியெல்லாம் பக்தர்களை பரிபாலனம் செய்கிறானோ அகுதே போன்ற அந்தந்த அவதாரங்களை எடுத்து பக்தர்களை ரட்சிப்பவள் பிராட்டியும். அதனால் பெருமாள் பிராட்டியை விட்டு பிரியவே மாட்டான். எல்லோருக்கும் அந்த பிராட்டியினுடைய சாநித்தியம் கண்களுக்கு இலக்காகிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் பெருமாள் பிராட்டியை விட்டு கொடுத்ததே கிடையாது. பிராட்டி முதல்ல பெருமாளை விட்டுட்டு போக மாட்டான். எந்த சமயத்திலும் பிராட்டி பெருமாளை விடவே மாட்டான். அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா என்ற சீதை ராமனை விட்டு நான் பிரிய மாட்டேன், சூரியனை விட்டு ஒளி பிரியாதார் போலே பெருமாளை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று பிராட்டி பேசுகிறார். ஆகையாலே இத்தகையதொரு வைபவத்தை நாம் இந்த லக்ஷ்மி நிருசிம்மனுடைய சந்நிதியில் சேவிக்கலாம். தம்பதிகளுக்குள்ளே கலகங்கள் முதலானவைகள் ஏற்படலாம். தம்பதிகளுக்குள்ளே மனவேற்றுமை என்பதாக தற்பொழுது மிக சுலபமாக அவர்களுக்குள்ளே கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் வழிபட வேண்டியதான மூர்த்தி இந்த மூர்த்தி. ஏனென்றால் எம்பெருமான் நிருசிம்மன் தன்னுடைய மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாரை தன்னுடைய திருக்கையினாலே அப்படி அணைத்துக் கொள்கிறான். இப்பெருமானை சங்கர பகவத்பாதர் நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தினாலே துதித்துள்ளார் என்பது அற்புதமான ஒரு செய்தி. நாம் இதை அனுபவிக்க வேண்டும். இந்த பெருமானை சங்கர பகவத்பாதர் நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தினாலே துதித்திருக்கிறார். காபாலிகர்கள் மூலமாக அவருக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து அவரை ரட்சித்தவன் யார்? இந்த அஹோபில நிருசிம்மன், இந்த க்ஷேத்திரபதியான பெருமாள். அந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்தில் இந்த மாலோல நிருசிம்மனுடைய திவ்ய திருமேனி வர்ணனத்தை செய்கிறார் சங்கர பகவத்பாதர். ஏகேன சக்கரம் அபரேண கரேண சங்கம் அன்யேன சிந்துதனயாம் அவலப்ய திஷ்டன் வாமேதரேண வரதாபய பத்மசின்னம் லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். என் நிருசிம்மா, கை கொடுத்து என்னை கரையேற்றுவாயாக என்று பிரார்த்திக்கிறார். பெருமாள் நிருசிம்மனை சேவியுங்கள். ஏகேன சக்கரம், ஒரு கையில் சக்கரம், அபரேண கரேண சங்கம், மேல் இரண்டு திருக்கைகளினாலே பெருமாள் சங்க சக்கரங்களை ஏந்தி இருக்கின்றார். அடுத்தது ஏகேன சக்கரம் அபரேண கரேண சங்கம் அன்யேன சிந்துதனயாம் அவலப்ய திஷ்டன். சிந்துதனயா என்று பிராட்டிக்கு பெயர். மகாலட்சுமி சமுத்திரராஜனின் பெண்ணரசி அல்லவா? அன்யேன சிந்துதனயாம் அவலப்ய, மற்றொரு கையினாலே அந்த பிராட்டியை அணைந்திருக்கிறான். அவனுடைய இடது திருக்கையானது மடியில் உள்ளதான மகாலட்சுமி தாயார் அணைந்து கொண்டு இப்படி வரதஹஸ்தத்துடன் சேவையாகும்.
அப்பொழுது மகாலட்சுமி என்ன பண்ணுறாள்? லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம், தன்னுடைய வலது கையினாலே நிருசிம்மனுடைய இடுப்பில் தான் கை கொடுத்து அவனை அணைந்து கொண்டிருக்கிறாள். இந்த விசேஷம்தான் லக்ஷ்மி நிருசிம்மன் எந்த திவ்யதேசத்திலும் அல்லது லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி ஹயக்ரீவன் யாருக்கும் கிடையாது. அந்த பெருமை லக்ஷ்மி நிருசிம்மனுக்கு மட்டும்தான். லக்ஷ்மியா சமாலிங்கிற ரெசிப்ரொகேஷன் ரொம்பல். நிருசிம்மன் அவளை அணைந்திருக்கிறது ஒரு புறம், அவள் நிருசிம்மனை அணைந்திருக்கிறாள். ஏகேன சக்கரமபரேன கரேன சங்கம் அன்யேன சிந்து தனயாம் அவலபிய திஷ்டன் வாமே தரேன வரத அபய பத்மசின்னம். அதனால் இந்த மாலோல லக்ஷ்மி நரசிம்மனுடைய திருக்கரம் எப்படி இருக்கும் என்றால், வலது திருக்கரத்தினாலே அபயப்பிரதானம் செய்கிறான், இடது திருக்கரத்தினாலே அந்த மகாலட்சுமி தாயாரை அணைந்து இப்படி வரத ஹஸ்தத்துடன் அள்ளி கொடுக்கும் ஹஸ்தத்துடன் பெருமாள் சேவையாகிறான். அகோபில மட்டாதீஸ்வரர்களான ஸ்ரீமத் அழகிய சிங்கர்கள் தினந்தோறும் தங்கள் ஆராதனையில் ஆராதித்து அகமகிழும் எம்பெருமான் இந்த மாலோல லக்ஷ்மி நரசிம்மன். பக்தர்களே, ஒரு சின்ன டீவியேஷன், ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், அதுக்கப்புறம் மறுபடியும் நாம் இந்த சன்னிதானத்திற்கு வரலாம். இன்றைக்கு சற்றேறக்குரிய 600 வருடங்களுக்கு முன்பாக ஸ்ரீனிவாசன் என்னும் ஒரு சிறு பிள்ளை, 20 வயது அந்த சிறு பிள்ளைக்கு. அந்த ஸ்ரீனிவாசன் என்னும் சிறு பிள்ளை மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் பிறந்த பிள்ளை. காஞ்சிபுரத்தில் கட்டிகாசதம் அம்மாள் என்று நடாதூர் அம்மாள் வழித்தோன்றலான ஒரு மகானிடத்தில் நம் ராமானுஜ சம்பிரதாயத்தின் நுட்பங்களையும் வேதாந்த தேசிகன் காட்டிய உத்தமமான சத் சம்பிரதாய அர்த்தங்களையும் பயின்று வந்தார். ஒரு நாள் இரவு அவருக்கு ஏற்பட்ட கனவில், நீ என்னை சேவிக்கவா என்று இந்த நரசிம்மன் அழைத்தான். அன்றைய காலகட்டத்தை யோசித்து பாருங்கள். காஞ்சிபுரத்திலிருந்து ஜிபிஎஸ் உண்டா? அகோபிலத்துக்கு எப்படி போக முடியும்? எந்த ரூட்டு, எந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டை? இன்றைக்கி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கச்சவே நமக்கு வேத்து கொட்டுறது, மூச்சு வாங்கிறது. அப்படி இருக்கிற இடத்துல இன்றைக்கி 600 இயர்ஸுக்கு முன்னாடி எங்கே போய் தேடுறது? அங்கே ஒரு ஆதிசேஷன் வழி காமிக்கிறார் அவருக்கு முன்னாடி போயிட்டு. கருடன் என்று சொல்பவரும் உண்டு. நித்தியசூரிகள் வழி காமிக்கிறான். நேராக அங்கே போகிறார். அந்த அகோபில நரசிம்மன் சன்னதியில் பெருமாளை சேவித்தார். அங்கே போய் அங்கே பவனாசினியில் தீர்த்தாமாடி தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடித்து நவநரசிம்மர்களை சேவித்தார். சேவித்த உடனே அங்கே இவர் பெரிய வைராக்கியத்தில் சிறந்தவர். 20 வயசு. அந்த 20 வயசில் அவளுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம்லாம் நம்மளால் எட்டி கூட படிக்க முடியாது. நம்ம 80 ஜென்மா எடுத்தால் கூட நம்மளால் எட்டி பார்க்க முடியாது. அவ்வளோ வைராக்கியம் அந்த மகான்களுக்கு. உடனே தான் சந்நியாசம் செய்து கொள்ள வேண்டும், துறவு ஏற்க வேண்டும் என்னும் எண்ணம் அவருக்கு தோன்றியது. அப்போ ஒரு வயதான துறவி அங்கே காட்சியளித்தார். அப்படியே படுத்த பழம் பகவத் ராமானுஜரை நேரில் கண்டார் போன்று அந்த துறவியினுடையதான திருக்கோலம். 120 வயது வரையிலும் சுவாமி ராமானுஜர் வாழ்ந்ததாக நாம் குரு பரம்பரையில் மூலமாக அறிகிறோம். அத்தகையதொரு ராமானுஜரை போன்றதான வடிவு கொண்டவரான ஒரு துறவி அங்கே வந்தார். தள்ளாடி தள்ளாடி வருகிறார். பெரியோர்களை பார்த்த உடனே சேவிப்பது என்பது அந்த கால பழக்கம். அதனால் அவரை பார்த்த உடனே சேவித்தார். பிள்ளா யாரணி, இந்த காட்டில் தன்னந்தனியாக இருக்கே, இந்த டென்ச் ஃபாரஸ்ட்டு, அதுவும் எப்படி இருக்கும்? புலி, சிங்கம், கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதோடு கால் சுழன்று என்று எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் போகிறது. அதுவும் தன்னந்தனியாக ஒரு 20 வயசு பையன் போய் உட்காந்துருக்கானா, அது எவ்வளோ பெரிய விஷயம். நீ யார் நேரம் பெருமாள் கூப்பிட்டார், நான் சேவிக்க வந்தேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சேவிச்சுட்டு இல்லையோ கிளம்புன்னு. நமக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரே நாள் தான் சார் டைம் இருக்குது, ஆஃபீஸில் லீவு கிடையாது, பசங்களெல்லாம் காலையில் திறந்துட்டு, அதனால் ஒரு நாள் ஓடி வந்துட்டு ஓடி போயிடணும், நான் சீக்கிரம் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. பெருமாளை சேவித்து அனுபவித்து கொண்டிருக்கிறேன். சரி, வரங்க என்ன வேணும்? எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாட்சாத் எங்கள் ராமானுஜர் மாதிரியே இருக்குது. அவர் அப்படியே அதே திருக்கோலத்தில் இருக்கார். நீர் எனக்கு சன்னியாசம் கொடுக்கணுன்னு. என்ன பிள்ளை 20 வயசில் போய் சன்னியாசம் பண்ணிக்கணுன்றீங்க. இப்போல்லாம் 40 வயசில் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை. 20 வயசில் எங்கே சன்னியாசம் பண்ணிக்கிறது? அதனால் என்னப்பா 20 வயசில் நீ சன்னியாசம் பண்ணிக்கணும்னு கேட்குறீங்க. எனக்கு நிருசிம்மனை ஆராதிக்கணும்னு ஆசையாக இருக்குது, சன்னியாசம் பண்ணி கொடுக்குன்றார். உடனே அங்கேயே அந்த பவனாசினி கரையிலேயே சந்நியாச தீட்சை அளித்து அங்கே அகோபில நரசிம்மர் சன்னதியில் இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் திருக்கையில் உள்ளதான திருதண்டத்தை இவருக்கு அளித்தார். நீங்கள் கட்டாயம் அகோபில க்ஷேத்திரத்தில் சேவிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியம் உண்டு. கீழகோபில சன்னதியாக இருந்தாலும் சரி, மேலகோபில சன்னதியாக இருந்தாலும் சரி, அங்கே வேறு எந்த திவிரேசத்திலும் சேவிக்க முடியாத ராமானுஜரை நாம் சேவிக்கலாம். என்ன என்றால், இங்குள்ள ராமானுஜருடைய திருக்கையில் திருதண்டம், அந்த சன்னியாசிகளுக்கு உரியதான முக்கோல் என்பது உண்டல்லவா, முக்கோல் பகவர் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த முக்கோல் அவர்களிடத்தில் இல்லை. ராமானுஜர் முக்கோல் இல்லாமல் தான் இருப்பார்.
எப்படி சுவாமி ராமானுஜர் முக்கோல் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ராமானுஜர் வடிவு கொண்டு வந்திருக்கக்கூடிய பெரியவராலே ஸ்ரீனிவாசனுக்கு சந்நியாச தீட்சை அளித்து கொடுக்கப்பட்டது. ஷடகோபஜீயர் என்பதாக அவருக்கு சந்நியாச தீட்சா நாமத்தை கொடுத்தார். இவரும் தான் சந்நியாசம் பெற்று வெள்ளை வேஷ்டியை துறந்துவிட்டு காஷாயம் என்பதாக சாஃப்ரான் அந்த காஷாயத்தை உடுத்தி கொண்டு திருதண்டத்தை கையிலேந்தி உடனே அந்த பெரியவர் விழுந்து சேவிச்சார். குரு ஸ்தானம் இல்லையா, அவர் விழுந்து சேவிச்சார். இவர் சேவித்து நிமிர்ந்து பார்க்குறார், பெரியவர் மறைந்து விட்டார். காணவே காணும். அப்படி ஒரு பெரியவர் இல்லவே இல்லை. காட்டில் எப்படி வந்தார், எங்கேருந்து வந்தார், யார் வந்தார்னே தெரியல, எப்படி மறைந்தாரு கூட தெரியல. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது. என்ன அப்படி கேட்டால், சாக்ஷாத் ஸ்ரீ நிருசிம்மனே இப்படி சந்நியாசி வேஷத்தில் வந்து தனக்கு சந்நியாச தீட்சை அளித்திருக்கிறான் என்பதை உணர்ந்தார். ஸ்ரீ நிருசிம்மஹா பிரேஷமந்திரம் ஸ்வயம் ததௌ யோகிரூபேன யஸ்ய அசௌ. எந்த நிருசிம்மன் இவருக்கு யோகி வடிவில் வந்து சந்நியாசி வடிவில் வந்து சந்நியாச தீட்சை அளித்தானோ என்று இவருடைய பெருமை பின்னாளில் பாடப்படுகிறது. அங்கேயே பெருமாளை சேவிச்சார். நிருசிம்மன் தான் தனக்கு தீட்சை கொடுத்தான்னு தெரிஞ்சது. அதன் பிறகு இங்கு உள்ளதான பெருமான்களை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசைப்பட்ட பொழுது 9 பெருமாள் இருக்கார். 9 நிருசிம்மன், 9 நிருசிம்மனுக்கு 9 உற்சவ மூர்த்திகள் இருக்கா. 9 நிருசிம்ம மூர்த்திகளுக்கும் அந்த பவனாசினி நதியில் உத்தமமான திருமஞ்சனம் செய்து வைத்தார். நிருசிம்மா, உன்னை ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எல்லா மூர்த்திகளையும் ஒரே சமயத்தில் ஆராதிப்பது என்பது இயலாது. எந்த உன்னை நான் ஆராதிக்க வேண்டும் என்பதாக எந்த மூர்த்தி வடிவில் இருப்பவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ திருவுள்ளம் பற்றியிருக்கிறாயோ அதை நீ எனக்கு காட்டி அருள வேண்டும் என்று இவர் பிரார்த்தித்தார். அன்பர்களே, மறுபடியும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இது உள்ள. இப்போ நாம் ஃப்ளாஷ்பேக் உள்ள ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னொரு ஃப்ளாஷ்பேக். அதாவது இந்த சுவாமி அவதாரம் பண்ணின இடம் இது ஸ்ரீனிவாசன். இப்போ ஷடகோபஜீயர் இல்லையா, மேலக்கோட்டை திருநாராயணபுரம். அந்த திருநாராயணபுரத்தில் சுவாமி ராமானுஜர் எழுந்தருளி இருந்த சமயம் என்ன ஆயிற்று, அங்கிருந்த திருநாராயணர் செல்லப்பிள்ளையினுடைய உற்சவ விக்கிரகத்தை படையெடுத்து வந்தவர்கள் களவாடி சென்று விட்டார்கள். அதனால் டெல்லி பாதுஷாவினிடத்தில் போய் ராமானுஜர் அந்த செல்லப்பிள்ளை விக்கிரகத்தை மீட்டெடுத்து வந்தார். அப்போ பாதுஷா சொன்னார், டெல்லி பாதுஷா சொன்னால், இங்கே நிறைய விக்கிரகங்கள் வச்சுருக்கோம் சார், இதில் உங்கள் விக்கிரகம் எதுவும் உங்களுக்கு தெரியாதுன்னார். அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி கஷ்டம் இல்லையா. ராமானுஜர் என்ன பண்ணார், அந்த கோடவுன் வாசலில் போய் நின்றார். வாராய் என் செல்லப்பிள்ளாயின்னு கை நீட்டார். அப்படியே தன்முகத்தை சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போயின்னு செல்லப்பிள்ளை குதிச்சு அப்படி வந்து ராமானுஜருடைய கையில் உட்கார்ந்தான். அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போன்று அந்த கர்நாடக தேசத்தில் மேலக்கோட்டையிலிருந்து வந்தவர்கள் இந்த சுவாமி. அவர் என்ன பண்ணார், இந்த பவனாசினி கரையில் 9 நிருசிம்மன் அப்படி ஏழை பண்ணி, நிருசிம்மா, நான் யாரை ஆராதிக்கிறோன்னு நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னார். இப்போ இந்த குட்டி நரசிம்மன், மாலோல நரசிம்மன், லக்ஷ்மியா சமாலிங்கிற வாமபாகம் என்பதாக சங்கச்சக்கரத்தை ஏந்தி மகாலட்சுமியை மடியில் வைத்துக்கொண்டு அவளை அணைத்துக்கொண்டு தன்னுடைய அபயஹஸ்தத்துடன் சேவை சாதிக்கக்கூடிய நிருசிம்மன் அப்படியே குதித்து ஓடி வந்து இந்த யோகிராஜருடைய திருக்கைகளில் தான் அமர்ந்தான். எல்லோருக்கும் தஞ்சமளிக்கும் நிருசிம்மன் இந்த யோகியின் கைகளில் தஞ்சமடைந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். பரம சந்தோஷத்தை அடைந்ததான அந்த சுவாமி அது முதற்கொண்டு இந்த நரசிம்மனுடைய உற்சவ விக்கிரகத்தை தான் ஆராதிக்க ஆரம்பித்தார். அப்போ நரசிம்மர் ஒரு கட்டளை இட்டார், ஒரே இடத்தில் இந்த மலை குகைகளில் மட்டும் நீ என்னை ஆராதிக்கக்கூடாது. கிராமமாக நகரமாக ஆங்காங்கு மக்கள் இங்கே வருவதற்கு இயலாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் என் அருள் கிடைக்கும்படி அவர்களை நீ என்னை அவர்களிடத்திற்கு அழைத்து சென்று என் அருளை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதாக நிருசிம்மனுடைய நியமனம். அது முதற்கொண்டு அந்த ஷடகோபஜீயர், பின்னாளில் ஆதிவன் ஷடகோபஜீயர் என்ற திருநாமம் பெற்று அவர் மூலமாக ஸ்ரீமத் அஹோபில மடம் என்பதாக ஆரம்பிக்கப்பட்டது. நிருசிம்மனாலேயே ஆரம்பிக்கப்பட்ட மடம் இது. பின்னர் இன்று வரையிலும் 46 பட்டம் ஸ்ரீமத் அழகேசிங்கர்கள் அருளாளர்கள் இந்த பெருமானை ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய உற்சவ மூர்த்தியை தான் இப்பொழுது நாம் ஸ்ரீமத் அஹோபில மடத்தில் தங்க மண்டபத்தில் தினந்தோறும் சேவித்து கொண்டிருக்கிறோம். சுவாதி முதலான விசேஷ திருமஞ்சன காலங்களில் பெருமானுடையதான இந்த சர்வ அவயவ சௌஷ்டவத்தையும் சர்வ அவயவங்களின் பெருமைதனையும் நாம் சேவிக்கலாம். அப்பேற்பட்டதான மாலோல லக்ஷ்மி நிருசிம்மன் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததான இந்த மலையின் நடுவில்
அற்புதமானதொரு குகைதனில் தற்பொழுது அழகான ஆலய நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் நமக்கு சேவை சாதிக்கிறான். இந்த க்ஷேத்திரத்திற்கு உரியதான மேலும் பல விசேஷார்த்தங்கள் உள்ளன. ஆகையால் நாம் மாலோல லக்ஷ்மி நரசிம்மனை அடுத்த எபிசோட், அதாவது அடுத்த தொடரிலும் தொடர்ந்து நாம் சேவிக்கலாம்.